டாக்டர் ஹனிகோம் சீலர் என்பது கான்கிரீட் பகுதிகளை உடைக்காமலே கான்கிரீட்டில் ஏற்பட்டு இருக்கும் ஹனிகோம்களை சரி செய்யும் கிரவுட் அட்மிக்சர் ஆகும். பில்டிங் டாக்டர் ஹனிகோம் சீலரின் சிறப்பம்சங்கள்: மெல்லிய துளைகளிலும் ஊடுருவும் திறன் கொண்டது, விரிசல்கள் ஏற்படாது, நுண்துளைகளை அடைக்கக்கூடியது, பணத்தை மிச்சப்படுத்துகிறது, வேலையை எளிதாக்குகிறது. வாட்டர் டேங்க், சம்ப், அண்டர் கிரவுண்ட், ஸ்விம்மிங் பூல், செப்டிக் டேங்க் போன்ற இடங்களில் ஏற்படும் ஹனிகோம்களை சரி செய்து நீர்க்கசிவை தடுக்கிறது. பில்டிங் டாக்டர் ஹனிகோம் சீலர் பயன்படுத்துவதற்கு முன் காணொளியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். இதை பயன்படுத்துவதற்கு முன்பும் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம். இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம். நீர்க்கசிவு அல்லது ஹனிகாம் ஏற்பட்டுள்ள கான்கிரீட் பகுதிகளில் இயந்திரத்தின் உதவியோடு துளையிட வேண்டும். துளையிடப்பட்ட பகுதியில் சிமெண்ட் துகள்கள் இல்லாதவாறு இயந்திரத்தின் உதவியோடு சுத்தம் செய்ய வேண்டும். அந்த துளைகளில் PVC நாசல்களை பில்டிங் டாக்டர் இன்ஸ்டன்ட் ஸ்டாப் கொண்டு பொருத்த வேண்டும். பில்டிங் டாக்டர் இன்ஸ்டன்ட் ஸ்டாப்பை நன்கு உலரவிட வேண்டியது அவசியம். 50 கிலோ கொண்ட சிமெண்ட் மூட்டைக்கு 225 கிராம் கொண்ட ஹனிகாம் சீலரை பயன்படுத்தி தேவையான அளவு தண்ணீர் கலக்க வேண்டும். 140 PSI பிரஷர் கொண்ட பிரஷர் கிரவுட்டிங் மெஷின் உதவியோடு PVC நாசல்களின் ஹனிகாம் சீலர் ஸ்லர்ரியை உள்ளே செலுத்த வேண்டும். உள்ளே செலுத்தப்பட்ட ஹனிகாம் சீலர் ஸ்லர்ரி வெளியே வராமல் இருக்க பில்டிங் டாக்டர் இன்ஸ்டன்ட் ஸ்டாப்பை பயன்படுத்த வேண்டும். உள்ளே செலுத்திய பில்டிங் டாக்டர் ஹனிகாம் சீலர் ஆனது 24 மணி நேரம் உலர்ந்த பிறகு PVC நாசல்களை வெளியே எடுக்க வேண்டும். PVC நாசல் இருந்த துளைகளை பில்டிங் ஆல்ரவுண்டர் அப்ளை செய்து பூச வேண்டும். பில்டிங் டாக்டர் ஹனிகாம் சீலரின் செயல்திறனை ஒரு சோதனையின் மூலம் காண்போம். இப்படிதான் பில்டிங் டாக்டர் ஹனிகாம் சீலர் அதிக ஃப்ளோயபிலிட்டி கொண்டு கான்கிரீட் ஜல்லிகளுக்கு இடையில் ஊடுருவி ஹனிகாம்களை சரி செய்கிறது. இந்த முறையானது கான்கிரீட் பகுதிகளுக்கு மட்டுமே ஏற்றது. பில்டிங் டாக்டர் ஹனிகாம் சீலரின் பாட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது. இதை பயன்படுத்தும் முன்பு காணொளியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்.